ஹாய் நண்பர்களே, நான் மேலே ஒரு போஸ்ட்டு போடுறேன் பாருங்கள். நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம பண்ணுவோங்க. அவங்க வந்து மலையாளி பொழுது கேரளா தான் நினைக்கிறேன். ரொம்ப உடம்பு சரியில்லை பொழுது அவங்களுக்கு, ஓகேங்களா. அவங்க அக்கௌண்ட் டீட்டெயிலாம் அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி செய்வாங்க. எதுவுமே எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு டீ சாப்பிட்றோன்னு நினச்சி ஒரு 10 ரூபா, 20 ரூபா, ₹1 உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க, ஓகேங்களா. நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம செய்வோம், ஓகேங்களா. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த டைமில் தான் நம்ம உதவணும், ஓகேங்களா. இதே நிலமை நாளைக்கு நம்மளுக்கு வந்தாலும் நம்மளுக்கு யாரும் உதவ மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா நான் அதை அனுபவப்பட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஓகேங்களா. என்னால் முடிஞ்சது ஒரு ₹100 கொடுக்க முடியும், ஓகேங்களா. அதனால் இதை ஓப்பனாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொல்கிறேங்க. நம்மளால் முடிஞ்சது ₹1 இருந்தாலும் அந்த காசு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. இந்த பதிவில் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. எல்லோரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஓகேங்களா. இதை முதல்ல முக்கியமாக வந்து அந்த ஊர் ஆக்டருங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் டொனேஷன் கொடுக்கலாங்க. அவங்களால முடிஞ்சது ஒரு 10,000 5,000 டொனேஷன் கொடுக்கலாம், ஓகேங்களா. அதாவது ஒருத்தவங்க ரொம்ப மிடில் கிளாஸாக இருக்காங்களா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கொடுத்து, ஓகேங்களா. எதுவுமே வாரி எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. நிலையில்லாத வாழ்க்கைங்க இது. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, உண்மையாக எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. இருக்கிறவர்களும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போய் சேரும். புண்ணியத்தை சேர்த்துப்போங்க.